ஹாய் எவ்ரிவன், நான் ரம்யா. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி தாங்க. பிரியாணி நிறைய வெரைட்டி இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. நான் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா பவுடரை நான் வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி மசாலா பவுடரை ஒரு டைம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4-5 டைம் செய்யும்போது இந்த பவுடரையே யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா பவுடர் ப்ரிப்ரேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1.5 கிலோ சிக்கனுக்கு 1.5 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 7 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். தயிர், பிரியாணி மசாலா வீட்லேயே அரைச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி இலை, புதினா, எலுமிச்சை சாறு, தாளிக்கிறதுக்கு சோம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, பட்டை, கல்பாசி, அனாசி பூ, பிரியாணி இலை, அனாசி முக்கு, லவங்கம். முதல்ல அரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய், நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நெய் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தாளிக்க எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாம் இதில் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா சுருங்கி வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க.
வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவையும் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போது கொத்தமல்லி தழையையும் புதினாவையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இதில் நான் பாதி தான் போட்டிருக்கேன், மீதி பாதி வந்து தம் போடும்போது போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வெட்டி வச்சிருக்கிற தக்காளியையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. உப்பையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. இப்போது தயிர் சேர்த்துடலாம். கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்ல புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது எலுமிச்சம்பழச்சாறையும் இதோட கலந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. எல்லாம் சரியாக இருந்ததுன்னா ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் சிக்கனை வேக விட்டுருங்க. சிக்கன் மசாலா எல்லாமே ஓரளவு வெந்துருச்சு. இப்போது அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு இதில் தண்ணியை ஊற்றிடலாம். 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.25 கப்பு தண்ணி அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு கொதி வர்ற வரைக்கும் இதை மூடி போட்டு மூடி விட்டுருங்க. மூடியை திறந்து பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை எடுத்து இதில் சேர்த்துடலாம். மெதுவாக இந்த மாதிரி அரிசி உடையாமல் கிண்டி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் அரிசியை வேக விட்டுறலாம். 2 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்க்கலாம். அரிசியை மறுபடியும் மெதுவாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் அரிசி அடியிலேயே தங்கிடாமல் மசாலாவோட கலந்து நல்லா வேகும். இப்போது மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். அரிசி நல்லா 3/4 பதம் வெந்துடுச்சு. இப்போது தம் போட்டால் சரியாக இருக்கும். தம் போடுறதுக்கு முன்னாடி ஃப்ளேவருக்காக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இலை, புதினா இலை, பச்சை மிளகாய், குங்குமப்பூ வந்து நான் பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இது மேலே ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர். பொதுவாக காஞ்ச பன்னீர் ரோஜா இதழ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அது இல்லாததுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். தம் போடுறதுக்காக நான் மூடியை இப்படி திருப்பி போட்டிருக்கேன். இப்போது இது மேலே நல்ல சூடான தண்ணியை நான் ஊற்ற போகிறேன். பொதுவாக சூடான அடுப்பு கறியை தான் இது மேலே போடுவாங்க. இப்போல்லாம் அது இல்லாததுனால நான் சூடான தண்ணியை ஊற்றிருக்கேன். வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி இது மேலே வைக்க போகிறேன்.
இந்த செட்டப்லேயே அடுப்பு ஒரு 3 நிமிஷம் எரிய விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்படியே ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை திறந்து பார்க்கலாம். மூடி குழியாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்ற தேவையில்ல. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை மட்டும் ஊற்றி வச்சா போதும். வாசமே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி முள்ளாக நீட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்படி இருந்தாலே அரிசி நல்லா உதிரியாக பதமாக வெந்திருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப கிளற தேவையில்ல, லைட்டாக கிளறி விட்டாலே போதும். பார்த்தீங்களா நல்லா எவ்வளோ அழகாக வெந்திருக்குதுன்னு. சுவையான ஜூஸியான சிக்கன் பிரியாணி ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உடனே தம்ஸ் அப் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.